எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உற்சாகப்படுத்துவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 22:7 சொல்லுகிறது, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நம்முடைய சத்தத்தை கர்த்தர் எங்கே இருந்து கேட்கிறாராம்? அவருடைய ஆலயத்திலிருந்து. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் எடுப்போம், எல்லா வாரமும் சரியாக கோயிலுக்கு போவோம்னு சொல்லி. ஆனால் பாருங்க, சரியாக கோயிலுக்கு போகிறதே கிடையாது. ஒரு நாள் போவாங்க, ஒரு நாள் சர்ச்சுக்கு போவாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படா எப்படி என்ன காரணத்தை சொல்லி லீவு போடுவது என்று சொல்லி சர்ச்சை கட்டடித்து மற்ற காரியங்களை செய்வார்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாம் என்னைக்கு விசேஷம் வைப்பாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் வைப்பாங்க. அன்றைக்கி தான் காது குத்து மூக்கு குத்து எல்லா குத்துமே அன்றைக்கி தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடினால நம்ம விசுவாசி, பல வருஷமாக இருக்கிற விசுவாசி, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை உயர்த்துற விசுவாசி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? என் சொந்தம் நெருங்கிய உறவோடைய விசேஷங்க, வந்துட்டு அந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்ண முடியாது, அந்த காது குத்தை அவாய்ட் பண்ண முடியாது, அந்த ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை ஓரமாக வச்சுட்டு ஆண்டவரையே ஓரமாக நிறுத்திட்டு நம் சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கே இருந்து உன்னுடைய கூக்குரலை கேட்கிறார் தெரியுமா? எங்கே உன்னுடைய புலம்பலை கேட்கிறார் தெரியுமா? அவருடைய ஆலயத்தில் இருந்து என்பதை நீ மறந்து போகக்கூடாது. அன்னாளின் கண்ணீரை கண்டார். எங்கே இருந்து கேட்டார்? கர்த்தர் ஆலயத்தில் இருந்து கேட்டார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கோயிலை கட்ட அடைச்சிட்டு எதுக்கும் போகக்கூடாது. எதுக்கும் போனாலும் முதல்ல சர்ச்சுக்கு போயிட்டு ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எங்கேனாலும் போங்க, எப்படினாலும் சுற்றுங்க. ஆனால் முதல் இடம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு மாத்திரம் கொடுத்து பாருங்கள். முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். அவர் உனக்கு முதலிடத்தை கொடுப்பார். உனக்கு பிரச்சனை வரும்போது முதலிடத்தை கொடுப்பார். உனக்கு போராட்டத்தில் அப்பா என்று கூப்பிடும் முதலிடத்தை கொடுப்பார். உன்னை ஒரு நாளும் கைவிடாது இருப்பார். அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அவர் நம்ம சத்தத்தை கேட்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அதே வசனம் சொல்லுகிறது, தேவனை நோக்கி அபயமிட வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், பிரச்சனை வந்த உடனே யாரை போய் பார்க்கறது, எங்கே போய் சால்வ் பண்ணுறது, எங்கே போய் நிற்கிறதுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தரை ஓரமாக நிறுத்திடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி அபயமிடுங்க. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்கள், பார்க்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, இல்லை எந்திரிக்கவே முடியலனாலும் சரி, அப்பான்னு கூப்பிட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டு உங்கள் இருதயத்தை திறந்து அவர்கிட்ட பேசி பாருங்கள். கர்த்தர் உன் சத்தத்திற்கு செவிசாய்ப்பார், அற்புதங்களை செய்வார், மேன்மைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, கிருபை மேல் கிருபை பெருகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு வெளிச்சம் ஆண்டவருடைய குடும்பத்தில் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகளெல்லாம் நீங்கள் ஆச்சரியமாய் நடத்தும். பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.